Hi, this is JK Academy. So today class வந்து 10th யூனிட்ல கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் நெட்வொர்க் கான்செப்டில் இன்டர்நெட் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் இன்டர்நெட்? இன்டர்நெட்னா என்ன அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ சிங்கிள் நெட்வொர்க்கா, இல்லை செகண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ஏ வேஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸா, இல்லை இன்டர் கனெக்ஷன் ஆஃப் லோக்கல் ஏரியா நெட்வொர்க், அதாவது லேண்ட் கான்செப்ட் அதா, இல்லை ஃபோர்த்து ஒன் இன்டர் கனெக்ஷன் ஆஃப் வைட் ஏரியா நெட்வொர்க்ஸ், வேன் இன்டர் கனெக்ஷன், வேன் சிஸ்டம் பண்ணுவாங்க இல்லையா, கனெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த கான்செப்ட் அதான் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் இன்டர்நெட் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து ஏ வேஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ். ஸோ வேஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ் அப்படின்னா, ஸோ இன்டர்நெட் இஸ் நத்திங் பட் அன் இன்டர்கனெக்டட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஓகேவா? ஸோ இந்த நெட்வொர்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறது வந்து வெரைட்டி ஆஃப் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அதே மாதிரி ஸ்மால் நெட்வொர்க் வந்து எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டைஸ் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி ஸ்மால் நெட்வொர்க்கை வந்து கன்சிஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்டர்நெட்டுன்றது. ஸோ டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ் வந்து இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுறாங்க. பர்டிகுலர் லேனோ, வேனோ, சிங்கிள் நெட்வொர்க்கோ அப்படி இல்லாமல் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. அந்த நெட்வொர்க் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், ஸோ அந்த கான்செப்டுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. Second one, to join the internet, the computer has to be connected to ஒரு இன்டர்நெட்டை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் வந்து எதோட கனெக்டடாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்நெட் ஆர்கிடெக்சர் போர்டோட கனெக்டடாக இருக்குமா, இல்லை இன்டர்நெட் சொசைட்டியா, இல்லை இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரா, இல்லை டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டரா. ஸோ இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான் வந்து கனெக்டட் ஆகிருக்கும் ஒரு இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஐபிஎஸ், அது ஷார்ட் ஃபார்மில் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், ஐஎஸ்பின்னு சொல்லுவோம். ஸோ இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து இது ஒரு மெயின் ஏஜெண்ட்டாக வந்து இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கு. ஃபார் வாட் பர்பஸ் அப்படின்னா இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுறதுக்காக எல்லா கம்ப்யூட்டரோடையும் இது கனெக்டடாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு மெயின் ஏஜெண்ட்டாக இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸை வந்து அலாட் பண்ணுறதுக்கு சம் லைசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ அது மூலமாக இதை கனெக்ட் பண்ணி இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தேர்ட் ஒன், இன்டர்நெட் access by transmitting digital data over the wires of a local telephone network is provided by. ஸோ லோக்கல் டெலிஃபோன் நெட்வொர்க் வந்து எதை ப்ரொவைட் பண்ணுறாங்க? லீஸ்டு லைனா, டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைனா, டிஜிட்டல் சிக்னல் லைனா, இல்லை டிஜிட்டல் லீஸ்டு லைனா அப்படின்ட்டு. ஸோ ஒரு இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் டேட்டா வந்து டேட்டா மூலமாக ஒரு லோக்கல் டெலிஃபோன் டிஜிட்டல் டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. ஒரு இன்டர்நெட் ஆக்சஸ் பை டிரான்ஸ்மிட்டிங் டிஜிட்டல் டேட்டா. சரிங்களா? ஸோ அப்போ அது ஒரு லோக்கல் டெலிஃபோன் நெட்வொர்க் மூலமாக ஒரு இதை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எது அப்படின்னா அந்த டிஜிட்டல் டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு லோக்கல் டெலிஃபோன் நெட்வொர்க் மூலமாக ஒரு இதை யூஸ் பண்ணி அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது எந்த கான்செப்ட் அப்படின்னா டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன். ஸோ இதை வந்து ஷார்ட் ஃபார்மில் நம்ம என்ன சொல்லணும்னா டிஎஸ்எல் அப்படின்றது வந்து டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்த டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர்ஸ் லைன்ஸ் வந்து மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெலிஃபோன் லைன்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் வாட் பர்பஸ், எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஹை பேண்ட்வித் டேட்டாவை வந்து என்ன பண்ணணும்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். சர்வீஸ் சப்ஸ்கிரைபருக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஹை பேண்ட்வித் டேட்டாவை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? Fourth question, ISP exchanges internet traffic between their networks by. ஸோ ஐஎஸ்பின்னா என்ன அப்படின்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். இது வந்து இன்டர்நெட் டிராஃபிக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க நெட்வொர்க் இடையில. அதை எதை யூஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் பாயிண்ட்டாக, இல்லை சப்ஸ்கிரைபர் எண்ட் பாயிண்ட், ஆர் ஐஎஸ்பி எண்ட் பாயிண்ட், ஆர் இன்டர்நெட் எண்ட் பாயிண்ட், எதை யூஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க இன்டர்நெட் டிராஃபிக் அப்படின்னா இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் பாயிண்ட்டு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்நெட் டிராஃபிக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க இதை யூஸ் பண்ணி. ஸோ அதுக்காக தான் இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரோட்டோகால்ஸ் இஸ் யூஸ்ட் இன் த இன்டர்நெட்? என்ன ப்ரோட்டோகால்ஸ் வந்து இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுறாங்க? ஹெச்டிடிபியா, டிஹெச்சிசிபியா, டிஎன்எஸ்ஸா, இல்லை டிஎன்எஸ் ஹெச்டிடிபி டிஎன்எஸ்ஸா அப்படின்றது. ஸோ இங்கே அந்த ஃபோர்த் ஆப்ஷன்ஸில் வந்து இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஆப்ஷன்ஸ் தான் இங்கே ஃபோர்த்தில் வரும். ஸோ ஆன்சரில் நான் கரெக்டாக கொடுத்துருப்பேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ப்ரோட்டோகால்ஸ் வந்து இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெச்டிடிபி, டிஹெச்சிசிபி, டிஎன்எஸ். ஸோ இந்த 3 ப்ரோட்டோகால்ஸ் தான் இன்டர்நெட்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரோட்டோகால் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? ஹெச்டிடிபி இஸ் யூஸ்டு டு ப்ரௌஸ் ஆல் த வெப்சைட்ஸ் ஆன் த வேர்ல்ட் வைட் வெப். சரிங்களா? ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல் த வெப்சைட்டை வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக இந்த ஹெச்டிடிபி ப்ரோட்டோகால் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் டிஹெச்சிசிபி இந்த ப்ரோட்டோகால் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஐபி அட்ரஸை அலாட் பண்ணுறாங்க. யூசருக்கு ஆட்டோமேட்டிக்கலி ஐபி அட்ரஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க இன்டர்நெட் மூலமாக. ஸோ அதுக்காக இந்த டிஹெச்சிசிபி அப்படின்றது வந்து யூஸ் ஆகுது. ஸோ டிஹெச்சிசிபி அப்படின்றோட ஸ்டாண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா டொமைன் ஹோஸ்ட் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். டொமைன் ஹோஸ்ட் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் தான் இந்த டிஹெச்சிசிபி. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஐபி அட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக யூசருக்கு வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்காக இந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஎன்எஸ், டொமைன் நேம் சிஸ்டம் சொல்லுவோம். இது வந்து யூஸ்டு டு கனெக்ட் த யூசர்ஸ் டு ஹோஸ்ட் சர்வர்ஸ் ஆன் த இன்டர்நெட். அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. யூசர் டு ஹோஸ்ட் சர்வர்ஸ் ஆன் த இன்டர்நெட். அது மூலமாக வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. யூசர்லேருந்து ஹோஸ்ட் சர்வருக்கு கனெக்ட் பண்ணுறாங்க இன்டர்நெட் மூலமாக. ஸோ இதுதான் வந்து அது எதை பேஸ் பண்ணினா டொமைன் நேம் பேஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணுவாங்க. டொமைன் நேம் பேஸ் பண்ணி கனெக்ட் த யூசர் டு ஹோஸ்ட் சர்வர்ஸ் ஆன் த இன்டர்நெட். ஸோ இதுதான் வந்து டொமைன் சிஸ்டம். ஸோ இந்த 3 ப்ரோட்டோகால்ஸுமே வந்து இன்டர்நெட்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 6th one, the size of an IP address in IPv6 அப்படின்னா என்ன? ஐபி அட்ரஸில் IPv6 அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட சைஸ் ஆஃப் ஐபி அட்ரஸோட சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 128 பிட்ஸு தான் இதுக்கு ஆன்சர். 128 பிட்ஸ் தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதோட ஐபி அட்ரஸ் சைஸ். நெக்ஸ்ட் வந்து 7th one, இன்டர்நெட் ஒர்க்ஸ் ஆன். இன்டர்நெட் வந்து எதில் ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஸோ பேக்கெட் ஸ்விட்சிங்கா இல்லை சர்க்யூட் ஸ்விட்சிங்கா, போத் பேக்கெட் ஸ்விட்ச் அண்ட் சர்க்யூட் ஸ்விட்சிங்கா, இல்லை டேட்டா ஸ்விட்சிங்கா அப்படின்றது. ஸோ இன்டர்நெட் வந்து எதில் ஒர்க் ஆகும் அப்படின்னா பேக்கெட் ஸ்விட்சிங். ஸோ பேக்கெட் ஸ்விட்சிங்னா என்ன அப்படின்னா இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட். சரிங்களா? ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா டெலிவரி ஆஃப் பேக்கெட்ஸ் ஆஃப் டேட்டா பிட்வீன் டிவைஸ் ஓவர் ஷேர்ட் நெட்ஒர்க். அதாவது அந்த டேட்டாவோட அந்த பேக்கெட்ஸ் வந்து பிட்வீன் டிவைசஸ்க்கு இடையில் நெட்ஒர்க் யூஸ் பண்ணி வந்து டெலிவரி ஆகும். ஸோ இதுதான் வந்து அந்த பேக்கெட் ஸ்விட்சிங். இந்த பேக்கெட் ஸ்விட்சிங்கிறது ஒரு இன்டர்நெட்டை ஒர்க்ஸ் பண்ணுறதுக்காக மெயினாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இன்டர்நெட் ஒர்க்ஸ் பர்பஸ்க்காகவே இந்த பேக்கெட் ஸ்விட்சிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 9th questions. Which protocol assigns IP address to the client connected in the internet? எந்த ப்ரோட்டோகால் வந்து ஐபி அட்ரஸ் வந்து எந்த ப்ரோட்டோகால் வந்து ஐபி அட்ரஸை அசைன் பண்ணுது கிளையண்ட்டை டு த கிளையண்ட் கனெக்டட் இன் த இன்டர்நெட்? அது இன்டர்நெட்டில் கிளையண்ட்டுக்கு வந்து எது ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ணுது, எந்த ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி அசைன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஹெச்சிசிபியா, இல்லை ஐபியா, ஆர்பிசியா, இல்லை ஆர்எஸ்பிபியா அப்படின்னு. ஸோ எந்த ப்ரோட்டோக்கால் வந்து ஐபி அட்ரஸை கிளையண்ட்டுக்கு அசைன் பண்ணுது அப்படின்னா டொமைன் ஹோஸ்ட் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் தான் வந்து அசைன் பண்ணுது. சரிங்களா? டொமைன் ஹோஸ்ட் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் இது வந்து ரிமோட்லி ஐபி அட்ரஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கிளையண்ட்டுக்கு வந்து அசைன் பண்ணும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் யூஸ்டு இன் மீடியா அக்சஸ் கண்ட்ரோல்? எது வந்து மீடியா அக்சஸ் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈத்தர்நெட்டா, டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைனா, இல்லை ஃபைபர் டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டா இன்டர்ஃபேஸா, இல்லை பேக்கெட் ஸ்விட்சிங்கா அப்படின்னு. ஸோ பேக்கெட் ஸ்விட்சிங் அப்படின்றது தான் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்றது சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ பேக்கெட் ஸ்விட்சிங்கிறது இஸ் நாட் ரியலி ரிலேட்டட் டு த மீடியா அக்சஸ் கண்ட்ரோல். இது வந்து மீடியா அக்சஸ் கண்ட்ரோலுக்கு ரிலேட்டடே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பேக்கெட் ஸ்விட்சிங் தான் என்ன அப்படின்னா
இஸ் நாட் ரியலி ரிலேட்டட் டு த மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். ஏன்னா இந்த பேக்கெட் ஸ்விட்சிங்ன்றது வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், அந்த பேக்கெட் ஆஃப் டேட்டா வந்து டிவைசஸ்க்கு இடையில் டெலிவரி பண்ணும் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி, சரிங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த பேக்கெட் ஸ்விட்சிங் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்டர்நெட்டில் தான் இந்த பேக்கெட் ஸ்விட்சிங் வந்து மெயினாக வந்து யூஸ் ஆகுது. தேங்க்யூ.